எதுவுமே வேணாம்பா உனக்கு. ஓகேவா? ஞாபகம் வச்சுப்பா. இதை ஞாபகம் வச்சிங்கன்னா உனக்கு 5 மார்க் உதவும், 12 மார்க்கில் உதவும், 20 மார்க்கில் உதவும், எல்லாத்துக்குமே உனக்கு உதவியாக இருக்கும். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? முடிச்சுக்கிறோம். ரைட்டா? டேலி பண்ணுங்க. எவ்வளோ வருது பாரு. எந்த பக்கம் அதிகமாக இருக்குது தொகை? இதை இருப்பு கட்டுதல்னு சொல்லுவோம். சரியா? இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இருப்பு கட்டுதல். இருப்பு எப்படி கட்டுவேன்? எந்த பக்கம் தொகை அதிகமாக இருக்குது பார்த்தாலே தெரியுது. எந்த பக்கம் தொகை அதிகமாக இருக்குது? வரவு பக்கம் தான் தொகை அதிகமாக இருக்குது. 63,400 வச்சு 67,000 ரூபா. ரைட்டா? 3 முட்டைக்கு 3 முட்டை போட்டுறேன். 4 3 7 6 அப்படியே போட்டுறேன். ஸோ எந்த பக்க தொகை அதிகமாக இருக்குதோ அந்த பக்க தொகையை என்ன பண்ணுறோம்? 2 பக்கமும் போட்டுக்கிறோம். சரியா? அதே தொகையை என்ன பண்ணுறோம்? அதே 2 பக்கம் போட்டுறோம். எவ்வளோ அமௌண்ட் இருக்குது சார்? இது என்ன பண்ணோம்? ஆக்சுவலி இது என்ன பண்ணோம்? இது மொத்தத்தையும் கூட்டி இதில் கழிக்கணும். சார் எனக்கு அதெல்லாம் வேணாம், அடிஷன் மெத்தட் ஒன்று சொல்லி கொடுத்தீங்களா, அதே சொல்லுங்கள். பாருங்கள், அடிஷன் மெத்தடில் அப்படியே பார்க்குறேன். முட்டை 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 முட்டை. ரைட்டா? அடுத்தது என்ன இருக்குது? 2 3 எல்லா பக்கமும் முட்டை தான். ரைட்டு. இங்கே 5 5 10, இங்கே 0 வந்துடுச்சு. அப்படியே 0 போட்டுக்கிறேன். 1 இருக்குது இல்லையா? அந்த 1 இங்கே கூட 2 10 10 கூட 7 கூட்டினா 17, மீதி 1 2 3 2 5 5 1 6 17,000 ரூபாய். சரியா? எவ்வளோ வந்தது நமக்கு? 17,000 ரூபாய் நமக்கு போட போகிறோம். நிகர லாபம் 17,000 ரூபாய். எப்படி சார் நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தா இது அடிஷனல் மெத்தட். இந்த மெத்தடில் நீ போட்டீங்கன்னா உனக்கு டைம் ஆகும், கன்சியூம் ஆகலாம், டைம் சேவ் பண்ணலாம். எப்படி? அதே மாதிரி தான் கூட்டல் மெத்தட் தான். உனக்கு இல்லை சார் இந்த கூட்டல் மெத்தட் எனக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது அப்படின்னா என்ன பண்ண? ஆஸ் யூஷுவல் இது எல்லாத்தையும் கூட்டி இந்த 67,000 கழிங்க. இந்த மெத்தட் வரும். இல்லை சார் எனக்கு நீ சொல்கிற மெத்தடே புரியுது அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணு. இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் நிகர லாபம் சொல்லணும். என்ன சொல்லணும்? நிகர இலாபம். என்ன பண்ண போகிறீங்க? நிகர லாபம். ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். முதல் கணக்குக்கு மாற்றம். முதல் கணக்குக்கு மாற்றம். இது போட்டால் தான் மார்க்கா சார்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. முடிஞ்சா எழுது, முடியலாம் விட்டுரு. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் கணக்கு மாற்றம் எழுத முடியும்னா எழுது. இல்லை எனக்கு எழுத முடியும், எனக்கு கணக்கெல்லாம் கண்டுபிடிச்சி இப்படி தான் அவனை போடுன்னா போடு. சரியா? ஓகே. இப்போ முதல் கணக்கு என்ன பண்ணுறோம்? நிகர லாபத்தை தூக்கி போய் இங்கே போட போகிறோம். ரைட்டா? இந்த ஃபார்மெட்டை நல்லா நீங்கள் இப்போ இருப்பு நிலையில் குறிப்பு வரும். இந்த ஃபார்மெட்டை எப்போ நான் வச்சுக்கணும்? முதல் கூட்டல் முதல் மீது வட்டி கூட்டல் நிகர லாபம், அடுத்தது மைனஸ் எடுப்பு, அடுத்தது மைனஸ் எடுப்பு மீது வட்டி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இதில் நம்ம என்ன நிற்குது? நிகர லாபம் மட்டும் நிற்குது. நிகர லாபம் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 17,000 ரூபாய் கண்டுபிடிச்சோம். நிகர லாபம் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 17,000 ரூபாய் கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பண்ணுறோம்? எல்லா கணக்கும் நம்ம போட்டிருக்கோம். ஓகே சரி சார் நான் எல்லாமே போட்டுட்டேன் அப்படின்னா இப்போ நீ டேலி பண்ணினா இந்த பொறுப்புகளும் இந்த சொத்துக்களுடைய தொகையும் என்ன பண்ணோம்? மிகச்சமமாக கரெக்டாக வர வேண்டும். அப்படின்னா நீ போட்ட கணக்கு கரெக்டு அப்படின்னு அர்த்தம். சரியா? முதல்ல என்ன பண்ணு? இந்த முதல் மீது வட்டி நிகர லாபம் எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. அதன் பிறகு அதுலேருந்து என்ன பண்ண? இந்த எடுப்பு மீது வட்டின்றதை கூட்டி மொத்தமாக அதில் கழிக்கலாம். இல்லை ஒன்று கழிச்சிக்கோ. உன்னுடைய விருப்பம், உனக்கு எப்படி தோணுதோ செய்யுங்க. உனக்கு எது எளிமை என்று நீ நினைக்கிறியோ அதை செய்யலாம். முதல் மீது வட்டி நிகர லாபம் 3த்தையும் கூட்டிக்கோ. அதுலேருந்து எடுப்பு கழிச்சிட்டு அடுத்து எடுப்பு மீது வட்டி கழி. இல்லை இந்த 50 ஒரு 54,000 இது மொத்தமாக எவ்வளோ விடை வருதோ அதுலேருந்து கழிச்சிக்கோ. உன்னுடைய விருப்பம், உனக்கு எது எளிமையாக இருக்குது நீ நினைக்கிறோ அது செய்யலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ இது? 3 3 30 இது ஒரு 47 இல்லையா? புரியுதாப்பா? இது ஒருப்பா 7, இது 3 1 4, இது ஒரு 3,47,000 ரூபாய். ஓகேவா? புரியுதா? 3,47,000 ரூபாய். இது எவ்வளோ இருக்குது? மைனஸ் எடுப்பு இது வட்டி ஒன்று கழிக்கணும். இல்லை சார் நான் ரெண்டுத்தையும் கூட்டி கழிச்சிடறேன். ஓகே உன்னுடைய விருப்பம், எது ஒன்றாலும் சரி. எவ்வளோ இருக்குது? அதில் 3,47,000 ரூபாய் இருக்குது. அதுலேருந்து என்ன கழிக்க போகிறேன்? 54 கழிக்க போகிறேன். 54,000 கழிக்க போகிறேன். 3 முட்டை 7 4 போனால் 3, 4 5 போகுமா? போகாது. அப்போ 14 5 போச்சுன்னா 6 7 8 9 10 11 12 13 14 எவ்வளோ? 9. ரைட்டா? 9. மீதி எவ்வளோ இருக்குது? 2. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம 1வது கணக்கு மாதிரி தான் நடத்தணும். அப்போ தான் மாணவனுக்கு புரியும். ஸோ 2,93,000. அப்போ மொத்தமாக இதை போட போது என்ன பண்ணோம்? இது எல்லாத்தையும் கழிச்சு 2,93,000 2,93,000 நம்ம போட்டுக்கணும். புரியுதான்னு பாருங்கப்பா. என்ன பண்ணலாம்? இந்த 2 மெத்தட்லேயும் போடலாம். ஒன்று இந்த 3த்தையும் கூட்டி இதையும் கூட்டி இதுலேருந்து இதை கழிக்கலாம். அப்படி இல்லைன்னா முதல் மீது வட்டி நிகர லாபம் எல்லாத்தையும் கூட்டிட்டு அதுலேருந்து வரதை இதில் ஒரு 50,000 கழிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆன்சரில் ஒரு 4,000 கழிச்சுலாம் போட்டுடலாம். இப்போ நீ போட்டது எல்லாம் கரெக்டுன்னா எல்லாமே கரெக்டாக தான் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த பொறுப்புகளுடைய டோட்டலும் சொத்துக்களுடைய டோட்டலும் கண்டிப்பாக என்ன ஆகணும்? டேலி ஆகிடும். சொத்துக்களுடைய டோட்டலும் பொறுப்புகளுடைய டோட்டலும் உனக்கு என்ன ஆகணும்? டேலி ஆகணும். எவ்வளோ வரும் ஆன்சரு? 3,99,000 வரும். கரெக்டானு பார்த்து செக் பண்ணிக்கோங்களேன். நீங்களா நானே கூட்டி போட்டணுமா? போட்டுடலாமா? பார்ப்போம்.
பாருங்கள் 3 முட்டை, 5 1 8, 8 1 9, அப்புறம் 9, அப்புறம் 3. ஸோ 3,99,000. ஓகேவா? 3,99,000 வருது. அதே டோட்டல் தான் அந்த பக்கமும் வரணும். என்னது? சொத்துக்கள் பக்கமோ பாருங்கள், 0, அதுக்கப்புறம் 0, 5 5 10, மீதி 1 3 8, 8 2 10, 10 1 9, 19, மீதி 1 4 5 6 11 13 15 19, 9, மீதி 1 1 2 1 3. ஸோ 3,99,000. ஸோ எப்படி போட்டாலும் உனக்கு ஆன்சர் ஒன்றா தான் வரும். அப்போது திருப்பி ஒன்று சொல்கிறேன், கணக்கு நடத்துறதுக்காக இப்போ உனக்கு நான் கணக்கு நடத்தலை. இது போன்ற கணக்குகள் எப்படி கொடுத்தாலும் இந்த இறுதி கணக்குகளை முழுமையாக 20 மதிப்பெண்களை பெற வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு 15 மார்க்காவது நான் எடுக்கணும் அப்படின்னா அது வழிமுறைகள் திருப்பி நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த கணக்கை நான் ஒரு பேஸாக வச்சுருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த கணக்கில் தான் வரணும் இல்லை, இந்த ஒரு கணக்கை பேஸாக வச்சுட்டு நீ எந்த கணக்கு வேணாலும் போடலாம். வழக்கமாக திருப்பி சொல்கிறேன், உனக்கு கணக்கு எப்படி கொடுப்பாங்க? இருப்பாய்வில் தான் கொடுப்பாங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எதில் கொடுப்பாங்க? இருப்பாய்வில் தான் கொடுப்பாங்க. இருப்பாய்வில் என்ன இருக்கும்? பற்று வரவு இருக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு பற்று வரவு இருக்கும். இருப்பாய்வில் பற்று வரவு பக்கம். இருப்பாய்வில் பற்று பக்கம் இருக்கிறது என்னவா இருக்கும்? ஒன்று சொத்தாக இருக்கும், இல்லைன்னா செலவாக இருக்கும். நல்லா அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்று சொத்து இல்லை செலவு. அதுவே வரவு பக்கம்னா அது என்னவா இருக்கும்? பொறுப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்முடைய லாப இனமாக இருக்கும். இதை தெரிஞ்சுட்டாலே இந்த கணக்கை முடிஞ்சிச்சுப்பா. திஸ் இஸ் த பேசிக் ரூல்ஸ். சரியா? இந்த ட்ரையல் பேலன்ஸில் என்ன இருக்கும் கணக்கு எப்படி கேட்பான் அப்படின்ற தெரிஞ்சுனா முடிஞ்சு போச்சு. நம்ம எளிமையாக என்ன பண்ணிடலாம்? இந்த கணக்கிலே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ வழக்கம் போல் எதுவுமே எனக்கு புரியுது, என்னால் போட முடியும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்? வியாபார கணக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். வியாபார கணக்கில் என்ன கேட்பான்? 3 விஷயங்கள் தான் கேட்பான். பற்று பக்கம் 1 தொடக்க சரக்கிருப்பு, 2வது கொள்முதல், 3வது ஏதேனும் கூலி இல்லை உள்தூ கூலி. இந்த கணக்கில் அது கேட்கல, பட் கேட்கலாம். இந்த 3 விஷயங்கள் தான். வரவு பக்கத்தில் 2 இனங்கள் தான். கண்ணை மூடி இந்த 2 இனத்தோடு வேறு எதுவுமே கேட்க மாட்டான். விற்பனை, இறுதி சரக்கிருப்பு. முடிஞ்சு போச்சுப்பா. இந்த 5 விஷயங்களை உனக்கு ஒன்றுமே தெரியலனா கூட நீ அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. கணக்கில் கொடுத்துக்கிறத நீ அப்படியே போட்டு, எனக்கு கூட்ட தெரியல சார், எனக்கு கழிக்க தெரியல சார், நான் எப்படி தான் சார் வாங்குறது மார்க்கு? ஒன்றும் பண்ண வேணா. நீ கணக்கில் கொடுத்துக்கிறத இந்த ஆள் படுவாய் சொன்னானே ரைட்டு, வியாபார கணக்கில் பற்று பக்கம் தொடக்க சரக்கு இருப்பு இருக்கும் போட்டுரு, கொள்முதல் இருக்கும் நானே போட்டுரு, ஏதேனும் கூலி உள்தூ கூலி இருக்குனாலே போட்டுரு, வரவு பக்கத்தில் விற்பனை இருக்கும் இறுதி சரக்கு இருப்புன்னு சொன்னாங்களே போட்டுரு. நீ கூட்ட வேணாம் கழிக்க வேணாம் ஒன்றும் வேணாம். ஸ்டெப்பு மார்க் உண்டு. அடுத்தது என்ன பண்ண போகிறேன்? லாப நட்ட கணக்கு. லாப நட்ட கணக்கில் எல்லா நட்டங்கள் பற்று பக்கம், எல்லா லாபங்களும் எங்கள் பக்கம். மொத்த லாபம் வந்துன்னா மொத்த லாபத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அடுத்தது லாப இனங்கள் ஏதேனும் பெற்ற வட்டி, பெற்ற தள்ளுபடி அப்படி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை இங்கே போட்டுடணும். பற்று பக்கத்தில் செலவுகள் வழக்கமாக இந்த சம்பளம், வாடகை, தள்ளுபடி இது போன்ற என்னென்ன செலவுகள் கொடுக்குறான்னு பண்ணணும். இதில் 2 விஷயங்கள். வியாபார லாப நட்ட கணக்கை பொறுத்த வரைக்கும் 2 இனங்களை மட்டும்தான் நீ நல்லா லாபம் வச்சுக்கணும். இன்னும் குழப்பறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் மீது வட்டி, எடுப்பு மீது வட்டி. நல்ல ஞாபகம் வச்சுங்க. முதல் மீது வட்டினாலே நீ என்ன பண்ணுறீங்க? லாப நட்ட கணக்கில் பற்று பக்கம் தான் போடணும். நல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. உனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னாலும் வருத்தப்படாது. முதல் மீது வட்டினா லாப நட்ட கணக்கில் பற்று பக்கம் தான் வரணும். எடுப்பு மீது வட்டினா லாப நட்ட கணக்கில் வரவு பக்கம் தான் வரணுன்ற போட்டுரு. என்ன அமௌண்ட் நீ கண்டுபிடிக்கிறா அந்த அமௌண்ட்டு போடு. ஸோ யூ கெட் த ஸ்டெப் மார்க்ஸ். இதெல்லாம் போட்டுறேன் சார், எனக்கு எதுவும் கூட்ட தெரில, கழிக்க தெரில, ஆனால் எதை எங்கே போடணும்னு ஞாபகம் இருக்குது, நான் போட்டுட்டேன், எவ்வளோ மார்க் சார் எனக்கு வரும்? கண்டிப்பாக பாருங்கள் 1 2 3 இதில் ஒரு 5 மார்க்ஸ் ஆச்சா? இதில் அப்படியே 6 மார்க் நான் கூட இதுக்கு ஒரு 2.5 3 மார்க்னு வச்சுக்கோ. இதுக்கு ஒரு 4 மார்க் வச்சுக்கோ. 4 3 7. இது எல்லாத்துக்கும் ஒரு மார்க்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு 10, ஒரு இதில் மொத்தத்தில் இந்த பக்கம் ஒரு 5, இந்த பக்கம் ஒரு 5 வரும் 10. அப்போ 10னா 6 மார்க், 5 மார்க். ஸோ ஒரு 5, இது ஒரு 4, இது ஒரு 3. எவ்வளோ பாச்சு? 5 4 9, 9 3 12 மார்க்கு. நீ எதுவும் கூட்டலை, எதுவும் கழிக்கலை, கொடுத்துக்கிற கணக்கை எது சொத்துன்னு உனக்கு தெரியும், எது பொறுப்புன்னு தெரியும், லாப நட்டத்தில் பற்று பக்கம் எது போடணும்னு தெரியும், வரவு பக்கம் எது போடணும்னு தெரியும், வியாபார கணக்கில் லாப நட்டம் எது போடணும்னு தெரியும், வியாபார நட்டத்தில் எது பக்கம் வரவு பக்கம் போடணும்னு தெரியும். இந்த போடுற இடங்களை மட்டும் அப்படியே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, திஸ் இஸ் கால் போஸ்டிங். அப்படியே வச்சு போட்டுட்டீங்கன்னா யூ கெட் அட்லீஸ்ட் 12 மார்க்ஸ். புரியுதான்னு பார்த்துங்க. கண்டிப்பாக மினிமம் 12 மார்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஆக அனைவரும் இப்போ நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கணக்கு இல்லை, இது போன்ற எவ்வளோ கடினமான கணக்குகள் கேட்டாலும்
உங்களால் மிகச்சிறப்பான மதிப்பெண்களை பெற முடியும் என்று நான் நம்புகிறேன். அப்படி தானே? வெரி குட். இன்னொரு முறையில் வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்களுக்கு நாம் இந்த கணக்குகளை பற்றி நடத்துவோம். இதுவரை இந்த கணக்குகளையும் இந்த தியரி கொஸ்டின்லையும் என்னுடைய பாடத்தை மிக திறமையாகவும் கவனமாகவும் கவனித்த அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வாய்ப்பை நல்கிய முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.